வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 29 மார்ச் 2025 தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். ஜூன் மாதம் 2027 வருடம் வரை, அதாவது அடுத்த ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பெயர்ச்சிக்க போகிறார். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா செய்த கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே போல சனி பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி, பார்க்கிற இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த சனி பெயர்ச்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கிறத பற்றியும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து விலகி குருவுடைய வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதனால 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். சனி பகவானின் பார்வையின் பார்க்கும்போது 5ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிய போகுதுன்னு சொல்லலாம். அதனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றமும் இனி அதிகமாக இருக்கும். மன அழுத்தங்கள்லேருந்து விடுபெற வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இனி உண்டாகும் சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்திலையுமே இனி மகர ராசிக்காரங்க வெற்றி பெற முடியும். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உறவுகள் கிட்ட பார்த்தீங்கன்னா இனி இனிமையான காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வக்கூடிய வாய்ப்புகளும் இனி மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கேற்ற பாராட்டுகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இனி உண்டாகக்கூடும். 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாற காரணத்தினால உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். புதிய முயற்சிகளை நீங்க அதிகமாகவே ஈடுபட்டு வருவீங்க. அதுல வெற்றியும் நீங்க காண முடியும் சொல்லலாம். குடும்பத்துல படிப்படியாக உயர்வுங்கிறத இனி மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும். உறவுகள் கிட்ட இருந்து நிறைய ஆதரவு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம். சவால்கள் அனைத்திலையுமே வெற்றி காண முடியும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த துன்பங்கள் இனி படிப்படியாக குறையக்கூடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம். மன அமைதி இனி நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இனி நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இனி நிச்சயமாகவே குழந்தை வரன் அமையக்கூடும் சொல்லலாம். குடும்பத்துல உங்களுக்கான முக்கியத்துவம் இனி அளிக்கப்படும். திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பரஸ்பரமான புரிதல்கள் இனி அதிகரிக்க கூடும் சொல்லலாம். தொழில இருந்து வந்த அனைத்து முடக்கங்களும் இனி விலகக்கூடும் சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தொழில எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகள் செய்யறீங்களோ அதுக்கேற்ற வரவுகளை இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் பார்க்க முடியும். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். புதிய திட்டங்கள்னால புதிய வருவாய்கள் நீங்க ஈட்டக்கூடும் சொல்லலாம். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தொழில் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் சொல்லலாம். தொழிலில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும்.
அதே தொழில் ரீதியாக சுய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. தொழில இருந்து வந்த அனைத்து சிக்கல்களும் இனி விலகக்கூடும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கக்கூடும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வருவாய்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும். புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடும் சொல்லலாம். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற மரியாதை நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையும் சொல்லலாம். மேல் அதிகாரிகளோட பாராட்டும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் இனி உங்களை நாடி நிச்சயமாகவே வரக்கூடும். பழைய பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் புதிய முயற்சிகள் நீங்க எதையே செஞ்சாலும் சரி, அதுல வெற்றியை நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும். வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் இனி குறையக்கூடும் சொல்லிடலாம். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கும் நபர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும். அதே போல உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம். சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண முடியும் சொல்லலாம். சனி பகவானின் கருணையினால உங்களுக்கு செல்வாக்கும் வசதிகளும் நிச்சயமாகவே உயரக்கூடும். வீடு வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும். பழைய கடன்களை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். அதிகமான சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல நிறைய விஷயங்களை புதிய முதலீடுகளை நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். புதிய பொருளாதார முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உருவாகக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளும் நீங்க நிச்சயமாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் காண முடியும் சொல்லலாம். மன அழுத்தத்திலிருந்து முடிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகக்கூடும். ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம். கடந்த கால 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபெற காரணத்தினால பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேற்றத்தை மகர ராசிக்காரங்க நிச்சயமாகவே காண முடியும். உடல்நிலை சீராக உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம். மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாகவே விலகக்கூடும். பொறுமை உங்களுக்கு நிச்சயமாகவே அவசியம் சொல்லிடலாம். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம். சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகக்கூடும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். குடும்பத்துல நீங்க ஏதாச்சும் புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம். உறவுகள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்க இனி ஒற்றுமையை நீங்க காண முடியும். குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்க வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம். அதே போல உங்களுடைய முன்னோர்களையும் இந்த காலகட்டம் நீங்க வணங்கிட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும். அதே போல பழைய சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிற காரணத்தினால நீங்க முயற்சி செய்யற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும். உங்களுடைய விடாமுயற்சினால நீங்க வெற்றியை நீங்க காண முடியும் சொல்லிடலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க அமைதியா இருப்பீங்க. புதிய முயற்சி அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க. அதையே இந்த காலகட்டம் நீங்க பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க காண முடியும். குடும்ப நபர்களுடன் பார்த்தீங்கன்னா சுற்றுலா சென்று வர்ற வாய்ப்புகளும் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். அதே போல இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கடனை திரும்பி வாங்குறதுக்கு காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மற்றவங்களை நம்பி நீங்க ஜாமீன் போன்ற விஷயங்கள்லையும் கையெழுத்து போன்ற விஷயங்களும் ஈடுபட
ஈடுபடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா மன அழுத்தங்கள் போன்ற சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும் சொல்லலாம். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். அதே போல ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்க காண முடியும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்து வந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி படிப்படியாக உங்களுக்கு விலகக்கூடும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளை காண முடியும் சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான பொன்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நீங்க இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டு வர்ற மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் சொல்லிடலாம். விளையாட்டு துறையில் இருக்கிற மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகும். பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம். தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கையில் படிப்படியான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாகவே காண முடியும். எந்த ஒரு சுபகாரியங்களையும் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி இனி உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடும்ப மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேலை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள்ல அனைத்திலையுமே வெற்றியை நீ நிச்சயமாகவே காண முடியும். நன்றி. இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.